ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அட் டெல்லி மேட்ச் 64 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. டிசி 19 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. பட் வின் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியில போயிட்டாங்க சொல்ல முடியும், அஃபிஷியலா இல்ல. சோ முதல்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் கேஎல் ராகுல், அதுவே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அண்ட் 208 ஃபார் 4 டெல்லி அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அபிஷேக் போரல் ஸ்டார்டிங்ல ஃபென்டாஸ்டிக்கா விளையாடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரேசர் மெக்கர் சீப்பா அவுட் ஆயிட்டாரு. பட் போரல் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பரா ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் விளையாடுறாரு 58. அப்புறம் மிடில் ஆர்டர்ல ஷை ஹோப் அண்ட் ரிஷப் பண்ட் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த ஏன் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஒன்ஸ் அகைன் ஒரு வர பிரசாதம் இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. 57 25 பால்ஸ் செம்ம நாக், அதனால தான் 208 அடிக்க முடிஞ்சது. போலிங் வைஸ் எல்எஸ்டில எனக்கு தெரிஞ்சு ரவி பிஷ்னாய் மோசின் கான் ஆக்சுவலா நல்லா போட்டாங்க. மற்ற போலர்ஸ் எல்லாரும் அடி வாங்கினாங்க. சேசிங்ல நாட் அ கிரேட் ஸ்டார்ட் from LSD 44 for 4. முக்கியமான காரணம் இஷாந்த் சர்மாவோட சூப்பர் நியூ பால் ஸ்பெல். லாஸ்ட் 2 மேட்சா தெரிக்க விடுறாருன்னு சொல்ல முடியும். பட் நிக்கோலஸ் போரான் செம்ம கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங் 61 of 27 பால்ஸ்ல செம்மையா ஆனாரு. பட் பத்தல. இந்த எண்ட் அர்ஷத் கான் அவுட் ஆஃப் நோவேர் ஒரு சூப்பர் நாக் 58 அடிச்சாரு. சோ இந்தியாவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறாரா அப்படின்ற மாதிரி தோணுச்சு அவர் விளையாட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. எனிவே கிரேட் எஃபர்ட் ஃப்ரம் டெல்லி. இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.